இப்போ ஜோசப் விஜயை நான் அவரை பாராட்டுகிறேன் என்றால் அது வரலாற்று பூர்வமாக பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்க. நான் தலித்து விடுதலைக்காக நான் அரசியலுக்கு வந்தவன். அதை ஜோசப் விஜய் செய்து கொண்டிருக்கிறார்ல. 8 பேர் இதுதான் பிரச்சனை. இப்போ 8 பேர் தலித் அமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. இல்ல இதுதான் பிரச்சனை. ஏன் சொல்லக்கூடாதா? வாயை மூடி அப்படியே கிடக்கணுமா? தாவே காட்சி இப்பதான் அமைஞ்சிருக்கு. நீங்க ஆட்சி அமைஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க சிஎம் புகழ்ந்து பேசுறீங்கல்ல, அதுதான் உங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலையோ என்னமோ. அது கண்டிப்பா தலைவருக்கும் என்னப்பா 1 மாசம் தான் ஆயிருக்கு, நம்ம இன்னும் கூட்டணியில கூட இல்ல அப்படின்னு அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த தருணத்துல நீங்க விஜயை புகழ்ந்து பேசுறது தான் இன்னும் பிடிக்கலையோ என்னமோ. இல்ல அதாவது நல்லது செய்தவர்களை பாராட்டுவதும் தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதும் மனிதநேயமிக்க ஒவ்வொருத்தனுடைய அந்த செயல்பாடு. நான் ஒரு கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலர் என்ற முறையில் நல்லதை வரவேற்றேன், கெட்டவர்களை தட்டி கேட்டேன். எதுக்கு நான் திமுகவை எதிர்த்து பேசினேன்? அவங்க எல்லாமே தலித்து விரோத ஆட்சியை செய்தார்கள் கடந்த 5 ஆண்டுகளாக. இது வந்ததுமே